எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து கல்லாமொழி எழுர் பள்ளிவாசல் செல்லும் பாதை. இது வந்து ஒரு 18 வருஷங்களாக வந்து கரடு முரடாகவே இந்த பாதைகள் இருந்துகிட்டு இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக வந்து குலசை முஸ்லீம் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக ரமலான் மாதத்தில் ஒரு 8 குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு வந்து பொருட்களை வழங்க வரும்போது நானும் முகமது அபுல் ஹசன் மரணா வார்டு உறுப்பினர் குலசைப்பட்டினம் ஊராட்சி நானும் டிபிஎஸ் ராஜா நானும் வந்து பொருட்களை வழங்க வரும்போது ரொம்ப சாலைகள் வசதி இல்லாமல் ரொம்ப மோசமாக இருந்ததை பார்த்து குலசை பஞ்சாயத்து அணுகணும். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இது நம்ம பஞ்சாயத்துக்கு உட்பட்டது இல்லை, இது வந்து திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பதுன்னாங்க. இது நம்ம திருச்செந்தூர் நகராட்சியை போய் அணுகணும். அடுத்து நான் வந்து திருச்செந்தூர் நகராட்சி தலைவரை தொடர்பு கொண்டு கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி மனு கொடுக்கும் பொழுது அவங்க அந்த கல்லாமொழி பள்ளிவாசலுடைய லெஜரில் பார்க்கும்பொழுது அவங்களுடைய இதில் இல்லவே இல்லை, அது நம்பர் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் அதை நம்பர் ஆக்கி அதை நமக்கு 6 மாதத்தில் நம்பராக்கி அதை நிறைவேற்றி தரேன்னு நமக்கு வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க. அதுபோல் இப்போ ஒரு வருடத்தில் நமக்கு இப்போ சாலையை அமைச்சு கொடுத்த அந்த நகராட்சி தலைவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது போக இங்கே வந்து மின்விளக்கு வசதியே கிடையாது, சுத்தமாக இங்கே இருட்டாக தான் இருக்குது. இங்கே 8 குடும்பத்துக்கு மேலே இன்னும் வசிச்சுட்டு இருக்காங்க இந்த கல்லாமொழி பள்ளிவாசலை சுற்றி. அதனால் இங்கே வந்து மின் கம்பம் அமைச்சு அதில் தெருவிளக்கு அமைச்சு கொடுக்கணுன்ட்டு நம்ம அந்த நகராட்சி தலைவரை தொடர்பு கொண்டு நம்ம வாக்குறுதி அவங்க நமக்கு அளிச்சிருக்காங்க. அது போக இங்கே வந்து குடி தண்ணீர் வசதி இங்கே போர் போட்டு தான் குடிக்கக்கூடிய நிலமையில் மக்கள் இருக்காங்க. அதனால் அங்கே வந்து குடி தண்ணீர் வசதியும் நமக்கு நிறைவேற்றி தரேன்னு நம்ம நகராட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. இங்கு சாலை வருவதற்கு உதவி புரிந்த அந்த திருச்செந்தூர் நகராட்சி தலைவருக்கும் அந்த நகராட்சி நிர்வாகத்திற்கும் எங்களது சார்பாகவும் இந்த பள்ளியை சுற்றியுள்ள மக்களின் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.